Good morning, teachers. Ennum Eluthum 4th and 5th standard English term 1 module 4 day 2 கான activities பார்க்க போறோம். 2A ல பாத்தீங்கன்னா large group activity introducing the story do it yourself. Do it yourself story 4th standard அதை நம்ம introduce பண்றோம். Read aloud cards நம்ம எழுதி வச்சுக்கணும். கூடவே வந்து tags வச்சுக்கணும். வினோத், ரோசி, மேகலை, ஜேம்ஸ், ஆலியா, ராஜு அப்படின்னு பேர் எழுதுனா ஒரு பேட்ச் மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃப்ளாஷ் கார்ட்ஸில் அவங்களோட நேம்ஸ் எழுதி வச்சுக்கணும். இங்கே எழுதியிருக்கிற ஐ வாஷ் மை க்ளோத்ஸ், ஐ ஃபோல்ட் மை க்ளோத்ஸ், ஐ லவ் டு டூ மை ஒர்க், ஐ லைக் டு ஸ்விம் இன் த பாண்ட், ஐ ஹாவ் அ கார்டன், ஐ வாட்டர் மை பிளான்ஸ், ஐ கேன் குக், ஐ கட் அண்ட் சாப் வெஜிடபிள்ஸ், ஐ ரைட் மை பைசிக்கிள். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் அலவுட் கார்ட்ஸில் சத்தமாக படிக்கணும் குழந்தைங்க. அதனால் நம்ம ஒரு பெரிய கார்டில் எழுதி வச்சுக்கணும். இப்போது ஒரு எத்தனை குழந்தைங்க இருக்காங்களோ, எத்தனை பேர் இருக்குது, 6 பேர். இந்த 6 ஸ்டூடெண்ட்டை நம்ம கூப்பிட போகிறோம். யாராவது ஒரு 6 ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு ஒருத்தருக்கு ஒரு டேக் கொடுத்துட்டு போகிறோம். நீ தான் வினோத், நீ ரோசி, நீ மேகலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டேக் கொடுத்துட்டு அவங்க வந்து கிளாஸில் ஃப்ரண்ட்டில் வந்து நிற்க சொல்லணும். ஃபஸ்ட்டு வினோத் டேக் யார் வச்சுருக்காங்களோ அந்த குழந்தை வந்து ஃப்ரண்ட்டில் நிற்பாங்க. நின்ன உடனே நாம் கேட்கணும், வினோத் சொல்லணும். வினோத் வாஷஸ் இஸ் க்ளோத்ஸ், ஹீ ஃபோல்ட் இஸ் ட்ரெஸ். வினோத் வந்து அவனோட துணிகளை அவனே துவைப்பான், அவனே மடித்தும் வைப்பான். அதன் பிறகு நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், வினோத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும் மற்ற குழந்தைங்கள, ஹூ வாஷர்ஸ் அண்ட் ஃபோல்ட்ஸ் யுவர் ட்ரெஸ். உங்களோட துணிகளை யார் துவைத்து மடித்து வைப்பா அப்படின்னு நம்ம மற்ற குழந்தைகளை கேட்கணும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐ வாஷ் மை க்ளோத்ஸ், ஐ ஃபோல்ட் மை ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க துவைச்சாங்களோ இல்லை மடித்து வைச்சாங்களோ இல்லையோ, ஆனால் அவங்களோட வேலைகளை அவங்களே செய்யணுங்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷ்னல் லெசன் தான் இது. ஸோ அவங்க அதை சொல்லணும், ஐ வாஷ் மை க்ளோத்ஸ், ஐ ஃபோல்ட் மை ட்ரெஸ் அப்படின்னு குழந்தைங்கள நம்ம சொல்ல வைக்கணும். சொன்ன பிறகு திரும்பவும் நம்ம கேட்கணும், டு யூ லைக் டு வாஷ் யுவர் க்ளோத்ஸ். உங்களுக்கு துணி துவைக்க விருப்பமா? குழந்தைங்க விருப்பம் இல்லை ஏதாவது சொல்லுவாங்க, அதை நம்ம அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இது போல தான் கண்டினியூ பண்ணணும். அடுத்து ரோசின்னு ஒரு டேக் குதிருக்கிற குழந்தைய ஃப்ரண்ட்டில் நிற்க வச்சுட்டு நம்ம சொல்லணும், ரோசி ரைட்ஸ் த பைசிக்கிள் எவ்ரி டே. ஹூ ரைட்ஸ் அ பைசைக்கிள்னு கேட்கணும். அப்போ குழந்தைங்களாம் சொல்லுவாங்க, ஐ ரைட் மை பைசைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. டு யூ லைக் டு ரைட் அ பைசைக்கிள் அப்படின்னு கேட்டால் எஸ்ஸோ நோவோ. எல்லா குழந்தைங்களுமே சைக்கிள் ஓட்ட ஆசைப்படுவாங்க, எஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ரெஸ்பான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். அது போலவே மேகலை லைக்ஸ். அதே மாதிரி மேகலையை ஃப்ரண்ட்டில் வந்து நிற்க சொல்லிவிட்டு, மேகலைன்னு டேக் போட்ட குழந்தைய ஃப்ரண்ட்டில் வந்து நிற்க சொல்லிவிட்டு, மேகலை லைக்ஸ் டு ஸ்விம். மேகலைக்கு ஸ்விம் பண்ண பிடிக்கும். ஹூ லைக்ஸ் டு ஸ்விம். யாருக்கெல்லாம் பிடிக்கும், ஸ்விம் பண்ணுறது பிடிக்கும். அப்போ குழந்தைங்க ஐ லைக் டு ஸ்விம்னு சொல்லுவாங்க. டு யூ நோ ஸ்விம்மிங். உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? ஃபஸ்ட்டு விருப்பப்படுறது வேறு, தெரியறது வேறு. தெரிஞ்சாலும் தெரியலனாலும் விருப்பப்படலாம், ஸ்விம் பண்ணணும்னு ஆசைப்படலாம். ஆனால் ஸ்விம் பண்ணுவோமான்னு கேட்டால் தான் தெரியாது. தெரிஞ்சால் பண்ணுவாங்க, தெரியலன்னா பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதே போல் ஜேம்ஸ் ஆஸ் அ கார்டன். ஜேம்ஸ்க்கு ஒரு கார்டன் இருக்குது. ஹீ வாட்டர் த பிளான்ஸ். அவன் தண்ணி விடுவான் செடிகளுக்கு. ஹூ வாட்டர் த பிளான்ஸ்ன்னு கேட்டால் ஐ வாட்டர் த பிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டு யூ லைக் டு வாட்டர் த பிளான்ஸ். எஸ்ஸோ நோவோ குழந்தைங்க சொல்லுவாங்க. அதுபோல் தான் ஆலியா சேவ்ஸ் ஹர் shoes. ஆலியா சீவ்ஸ் ஹர் டார்ன் க்ளோத்ஸ், ஷீ ஹேம் ஹர் க்ளோத்ஸ். அவள் துணி தைப்பா. என்ன ஏதாவது கிழிஞ்சிருந்தா அந்த துணிகளை தைக்கிறது, ஹெம் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் அவள் பார்ப்பா. ஹூ சியூஸ் அண்ட் ஹெம்ஸ் க்ளோத்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது குழந்தைங்க சொல்லுவாங்க, ஐ சியூ அண்ட் ஹெம் மை க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டு யூ நோ ஹவு டு சியூ. உங்களுக்கு துணி தைக்க தெரியுமா? குழந்தைங்க தெரியும் தெரியலன்றதை அவங்க சொல்லுவாங்க. அந்த ரெஸ்பான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். ராஜு ஹெல்ப் டு குக், ஹீ கட்ஸ் அண்ட் சாப் வெஜிடபிள்ஸ். ராஜு வந்து ஹெல்ப் பண்ணுவான் குக் பண்ணுறதுக்கு. அவன் கட் பண்ணுறது, சாப் பண்ணுறதும், வெஜிடபிள்ஸை பொடியாக நறுக்கிறது, கட் பண்ணுறது, வெட்டுறது, பெரிய துண்டுகளாக வெட்டுறது, சாப் பண்ணும்போது நல்லா பொடியாக நொறுங்க வெட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நொறுங்க கட் பண்ணுறது செய்வான். ஹூ ஹெல்ப்ஸ் யுவர் மாம் அண்ட் டேட் இன் குக்கிங். மாமோட டேடியும் சேர்த்துப்பாங்க, அதான் இங்கிலீஷு. யார் வந்து அப்பா அம்மா குக் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது ஐ ஹெல்ப் மை மாம் அண்ட் டேட் வித் குக்கிங்னு சொல்லுவாங்க. டு யூ நோ குக்கிங்னு கேட்கணும். யாருக்கு குக்கிங் தெரியுமோ அவங்க எஸ் சொல்ல போகிறாங்க. அந்த அக்செப்டை நம்ம அந்த ரெஸ்பான்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இது மாதிரி 6 மெம்பர்ஸ் கார்டும் ரீட் பண்ணி முடித்த பிறகு டேபிளில் அந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சிடணும். இப்போ நம்ம சே அலவுடுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த கார்ட்ஸு அது எல்லாமே டேபிள் மேலே வச்சுட்டு
செலக்ட் பண்ண சொல்லலாம். குழந்தைங்கள வந்து இன்வைட் பண்ணி ஒவ்வொருத்தரும் அந்த கார்டை ரீட் பண்ண சொல்லலாம். ஆக்டிவிட்டி முடிஞ்ச பிறகு 4th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 99, டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 99 to 100 அந்த எக்ஸசைஸ் பேஜு பண்ண வைக்கணும். 99, 100, 101 3 பேஜும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2B 5th ஸ்டாண்டர்டு இப்போ நம்ம வந்திருக்கோம். இன்ட்ரடியூசிங் த ஸ்டோரி சந்தோஷ் டைரி. சந்தோஷ் டைரியோட ஸ்டோரி லென்த்தியாக போகுது. இந்த ஒன் ஆக்டிவிட்டியோடு முடிச்சுக்கலாம். இன்னொன்று நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.